ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இக்கதையில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. எந்த தனிநபரையும் குறிப்பிடவில்லை. பார்த்துக்கலாம்டா. பிரவீன் தானே? நான் தான் ப்ரோ. இந்தாங்க, இதில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ஹாய்னு அனுப்பு. ஃபோட்டோ வந்துருச்சு ப்ரோ. பேமெண்ட் ப்ராசஸ் என்னன்னு தெரியும்ல? பன்னீர். சொல்லுங்க. இந்த வந்துடுறேன், 2 நிமிஷத்தில் வரேன். ப்ரோ இவ்வளோ பாரு, இவ்வளோ குடு. சரி புடி. Oh shit. ப்ரோ சொல்லுங்க தம்பி. எனக்கு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ மார்க்கணும் ப்ரோ, பண்ணி தர முடியுமா? நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துருங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட என் நம்பர் இருக்குது. சரி ப்ரோ, கிளம்புறேன். சரி போயிட்டு வாங்க. மச்சான் போயிட்டு வரா. ஃப்ரெண்ட்கிட்ட வாங்கி கால் பண்ணுங்கள், நான் எங்கே வரணும்னு சொல்கிறேன். சரி ஓகே. ஹலோ. ஹலோ, யார்? என்ன சொல்லியிருந்தேன்ல, ஒரு பொண்ணோட ஃபோட்டோ மாஃப் பண்ணான்னு. ஆமாம் ஆமாம், நான் சொல்கிற இடத்த நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. ஹரி ஒன்று பார்க்க வந்திருக்காப்புல. வணக்கம் ப்ரோ. யார் இது? நம்மளோட அடுத்த கிளைண்ட்ரா. ப்ரோ என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோட்டோ பண்ணி கொடுத்தல, தரமாக இருந்துச்சு ப்ரோ. சரி அது இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும்? ப்ரோ நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், என் ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு பண்ணி கொடு ப்ரோ. அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ அந்த பொண்ணோட ஃபோட்டோ எதில் பண்ணி கூட?
அதெல்லாம் என் ஏஜென்ட் சொல்லுவார், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்தாங்க இந்த பென்ட்ரைவில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ காப்பி பண்ணி கொடுங்க. ஏன் ப்ரோ, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேனே. அது ரொம்ப ரிஸ்க் தம்பி. உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி, எங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நீங்களும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாங்களும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒன்றும் இல்லை, இந்த பென்ட்ரைவில் காப்பி பண்ணித்தாங்க. அப்படியா? இந்த பண்ணுறேன் ப்ரோ. காப்பி பண்ணியாச்சா? பண்ணியாச்சு ப்ரோ. இந்த கோடை நோட் பண்ணி வச்சுக்க. இந்த கோட்ல ஒரு என்வலப் வரும். இந்த என்வலப்ல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணு. அதுக்கப்புறம் போட்டோ வரும். ஓகேயா? ஓகே ப்ரோ. பேமெண்ட் எதில் பண்ண சொல்றேன். ப்ரோ. ப்ரோ பிரதீப். நான் தான் ப்ரோ, அமௌண்ட் அனுப்பிடுங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு பண்ணுங்க, ஃபோட்டோ வந்துடும். ப்ரோ என்ன இந்த பக்கம்? ஹரி ப்ரோ பார்க்க வந்தேன் ப்ரோ. ஏன் ப்ரோ, என்ன விஷயம்? இன்னொரு ஃபோட்டோ தரேன், அது எடிட் பண்ணி தரேன் கேட்க வந்தேன் ப்ரோ. வாய்ப்பில்லை ப்ரோ, அவர் ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ தான் ப்ரோ பண்ணி கொடுப்பாரு. இருந்தாலும் நாங்கள் அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஓகே ப்ரோ. ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ வேலையாக பார்க்கல. நாளைக்கு வாங்க. ஓகே ப்ரோ. இருந்தாலும் வாய்ப்பு கம்மி தான். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதான் நிற்கிறார் பாரு. ஹரி, உன்னை பார்க்க வந்துருக்காப்ல. சரி வை. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இன்னொரு ஹெல்ப் பண்ணணும், அதான் வந்திருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ணணும்? இன்னொரு பொண்ணோட ஃபோட்டோ தரேன், அதை மட்டும் மார்க் பண்ணி தர முடியுமா? வாய்ப்பே இல்லை ப்ரோ, இது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஃபோட்டோ தான் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபோட்டோனா சான்ஸே இல்லை. ப்ளீஸ் ப்ரோ, அமௌண்ட் எவ்வளோ நாள் தரேன், பண்ணி கொடு ப்ரோ. சரி பண்ணுறேன், 2 மாதம் வெயிட் பண்ணுறியா? சரி ஓகே ப்ரோ. என் ஏஜென்ட் உங்ககிட்ட ஒரு கோடு கொடுப்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு என்வலப் வாங்கி அந்த கோடை அதில் எழுதிருங்க. எழுதி என் ஏஜென்ட்டை கொடுத்துருங்க, அவ்வளோதான். எப்பயும் போட மாதிரி தான். ஓகே ப்ரோ. என் ஏஜென்ட் உங்ககிட்ட ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கால் பண்ணுங்க, ஓகேவா? நடந்து எல்லாம் கேள்விப்பட்டேன் ப்ரோ, எல்லாம் கஷ்டமா தான் இருக்கு, விடுங்க எல்லாம் சரியாகிடும். என் ஃப்ரெண்டோட உண்மையான கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்காம அவனை கஷ்டப்படுத்திட்டேன். கரெக்டாக தான் ப்ரோ பண்ணியிருக்கீங்க. புரியல. உண்மையான கேரக்டர் நல்ல கேரக்டர் இல்லை ப்ரோ, ரொம்ப மோசமான ஆள் உங்கள் ஃப்ரெண்டு. என்ன ப்ரோ சொல்கிற? அவர் இந்த காலேஜுக்கு நல்ல ஸ்டூடெண்டாக மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் பின்னால் பெரிய வேலை பார்க்குறாரு. நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல ப்ரோ. அவன் அப்படி என்ன பண்ணிட்டான்? இருங்க சொல்கிறேன். இப்போ புரியுதா ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டு எப்படிப்பட்ட ஆளுன்னு? சி, இவன் இவ்வளோ கெட்டவனா? இவனெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நான் உங்களை தேடி வந்தேன். என்ன தேடியா? எனக்கு அவரோட டீட்டெயில்ஸ் வேணும் ப்ரோ. டீட்டெயில்ஸா? எந்த மாதிரி? எப்படின்னா ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி லவ்வு. லவ்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. அவன் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தான்ல. அப்படியா? அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்கா ப்ரோ? இருக்கே. அவன் எனக்கு ஒரு தடவை அனுப்புனான். இருங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள். வந்துருச்சான்னு பாருங்க. இருங்க பார்க்குறேன். இதான் இவரோட ஆளா? இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. என்ன பண்ண போறீங்க? பாருங்க. ஹலோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ, யாரு? ஞாபகம் இல்லையா ப்ரோ? என் பேரை சொல்லவும் கூடாது, கண்டுபிடிங்க.
ஹலோ, நீ யாரு சொன்னாதானே தெரியும்? யாரு? 2 மாசத்துக்கு மேல வந்தேன் ஒரு பொண்ணு விஷயமா. நீங்க கூட சொன்னீங்க 2 மாசம் கழிச்சு வாடா அப்படின்னீங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்ல, புரியல. ப்ரோ, நான் அவங்க கிட்ட ஒரு பொண்ணோட அந்த மாதிரி இமேஜ் பண்ணணும்னு வந்தேன். நீங்களே எனக்கு அதை பண்ணி கொடுத்தீங்க. அப்ப இன்னொரு போட்டோ கேட்டேன். நீங்க சொன்னீங்க 2 மாசம் கழிச்சு வா அப்படின்னீங்க. 2 மாசம் ஆச்சு, அதுக்குள்ள 2 நாள் ஆச்சு. பண்ண மாதிரி தெரியல. அந்த என்வலப்ப உங்க ஏஜென்ட்ட கொடுத்துட்டேன். நீ எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணவும் இல்லை. ஆமா, எனக்கு அந்த என்வலப்ப வந்தது. ஆனா இன்னும் ஓப்பன் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். எனக்கே மைண்ட் செட் சரியில்லாம இருக்கு. இன்னும் ஓப்பன் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். சரி, அதுக்கு என்ன இப்ப? என்ன ப்ரோ, உங்ககிட்ட ஒரு சின்சியாரிட்டிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா எனக்கு இன்ன வரைக்கும் நீங்க யாருன்னு சரியா தெரியல. எனக்கு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல உங்க போட்டோ அனுப்புறீங்களா? போட்டோ என்ன ப்ரோ, நம்ம வீடியோ அனுப்பி விடுறேன். இன்னொரு பொண்ணோட போட்டோ தரேன், அதை மட்டும் மார்க் பண்ணி தர முடியுமா? வாய்ப்பே இல்லை ப்ரோ. இது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு போட்டோ தான் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு போட்டோன்னா சான்ஸே இல்லை. ப்ளீஸ் ப்ரோ, அமௌண்ட் எவ்வளோ நாள் தரேன், கொஞ்சம் பண்ணி கொடு ப்ரோ. சரி, பண்றேன். 2 மாசம் வெயிட் பண்றியா? சரி, ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ, நல்லா சுத்துதா? டேய், நீ எப்படா அந்த வீடியோ எடுத்த? முறை உங்களை பார்க்கறவங்க எடுத்தது. சரி, எதுக்குடா வீடியோ எடுத்த? உங்களை மிரட்டத்தேன். என்ன மிரட்டி என்ன பண்ண போற? உங்களை மாதிரி கெட்டவனை மிரட்டி என்னென்ன பண்ணலாம் ப்ரோ. நான் பண்ண போறதை மட்டும் கேளுங்க. இப்போ நான் ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்புவேனா, அதை நீங்க மார்க் பண்ணி அனுப்புவீங்களாம். பண்ணலாம், என்ன பண்ணுவ? ப்ரோ இருங்க, என்ன இன்னும் முடிக்கல. நான் அனுப்புறேன். இன்வெலப்ல ஒரு நம்பர் இருக்கேன், அதுல ஹாய் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு போட்டோ வரும், நல்லா மார்க் பண்ணி அனுப்பிடுங்க. டேய், யார்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு தெரியுதா உனக்கு? என்ன ப்ரோ சினிமா டைலாக்லாம் பேசுறீங்க? ப்ரோ உங்களுக்கு 3 நாள் டைம், அதுக்குள்ள பண்ணி அனுப்பிடணும். இல்லையா நான் தோனி அனுப்பிட்டார்ல காலேஜ் குரூப்ல, அது மாதிரி நான் வேற ஆள் நம்பர்ல அனுப்பி விட்டுருவேன். உங்களுக்கு அவ்வளவுதான். அப்ப நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? என்ன பண்ணியா ப்ரோ? எனக்கு அந்த மாதிரி போட்டோ எடிட் பண்ணி கொடுக்கறதுனால ஒரு கிளைண்ட் பண்ணி கொடுத்தியா? அவன் என் ஃப்ரெண்டு தான். அவனுக்கு நீ பண்ணி கொடுத்தல ஒரு போட்டோல இருக்கிறது என் ஆளு. அந்த போட்டோவை பார்த்து அடுத்த செகண்ட் நான் செத்துட்டேன். ஏதோ 1000 வயசு நிதியை கொடுத்தனமா தெரியுமா உனக்கு? அப்பனா உன் ஃப்ரெண்டை தான்டா நீ பழி வாங்கணும். என்ன ஏன்டா பழி வாங்குற? என் ஃப்ரெண்டுக்கு தெரியாது அந்த போட்டோல இருக்கிறதா பொண்ணு என் ஆளுன்னு. அதுக்கு உனக்கும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்னடா? நான் என் ஆளுக்கு மட்டும் நான் பழி வாங்கல. இது வரைக்கும் நீ எத்தனை பொண்ணுங்களை இப்படி மார்க் பண்ணிருப்ப, அந்த பொண்ணுதான் சேர்த்தான் நான் பழி வாங்க வந்திருக்கேன். ஏய், நீ ரொம்ப தப்பு பண்ற. பேசாம அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு வேற வழி பார்த்துட்டு போயிரு. என்கிட்ட மாட்டினா செத்துருவ. ப்ரோ நான் சொல்றது ஒண்ணுதான், நான் அனுப்புற போட்டோவை நீ மார்க் பண்ணி தரணும். இல்லைன்னா அவ்வளவுதான் உனக்கு. வைக்கணும் போன ப்ரோ. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? டேய், இது யாழ்ரா? இந்த போட்டோ உனக்கு எப்படா கிடைச்சது? பொண்ணு உங்க ஆள் எனக்கு என்ன ப்ரோ, எனக்கு இந்த போட்டோ மார்க் பண்ணி அனுப்பணும் நீங்க. டேய், நீ சொல்றதுல நான் பண்ண முடியாது. இவன் ஆள்றா, இப்ப போட்டோ எப்படா நான் பண்ண முடியும்? என்ன உள்ள எரியுதா? அதே மாதிரி எனக்கு எரிஞ்சிருக்கும். எனக்கு அதை பத்திலாம் தெரியாது. இன்னும் 3 நாட்கள் போட்டோ கைக்கு வந்திருக்கணும். புரியுதா? போன வைக்கேன். ஹலோ, இந்த போட்டோ ரெடியா? எல்லாம் ரெடி. எங்க வரணும்? எங்க வரணும்னு மெசேஜ் பண்றேன். வரேன். வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க? வீடியோ எங்க? அதான் சேஃபாத்தே இருக்கு. மருந்து கொடுங்க. முதல்ல வீடியோ டெலிட் பண்ணு, தரேன். இது என்ன புது கதையா இருக்கு? போட்டோ ஆகட்டும், அப்புறம் வீடியோ டெலிட் பண்றேன். போட்டோ வந்துருச்சு. என்ன ப்ரோ போட்டோ தரமா பண்ணிருக்கீங்களே? அதான் போட்டோ வந்துருச்சுல, முதல்ல வீடியோ டெலிட் பண்றா. என்ன ப்ரோ இன்னும் சின்ன பையனா இருக்கீங்க? ஏதோ வச்சு நம்புனீங்க நான் வீடியோ டெலிட் பண்ணுவேன்னு. டேய், என்ன விளையாடுறியா? முதல்ல வீடியோ டெலிட் பண்றா. சாப்பிட்டுச்சிடும் உன்ன. ப்ரோ இருங்க,
நான் டெலீட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ வீடியோ டெலீட் பண்ண முடியாது ப்ரோ. இப்போ நான் உனக்கு என்னதான் பண்ணணும்? எனக்கு நீங்க போலீஸ் சரண்டர் ஆகணும். நான் பண்ணா தப்பு தான்டா அப்படின்னு போலீஸ் சரண்டர் ஆகணும். டேய் என்னடா சொல்ற? நான் எப்படா போலீஸ் சரண்டர் ஆக முடியும்? என் லைஃபே போயிரும்டா. வேற ஏதாச்சும் கேள்வி நான் பண்றேன். நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கே தெரியுது, அப்புறம் ஏன் பண்றீங்க? அதெல்லாம் தெரியாது. நீங்க இப்ப சரண்டர் ஆகியே ஆகணும். அதான் கரெக்ட். என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க? நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் சரண்டர் ஆனால் மட்டும்தான், இல்லைன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பி விட்டுருவேன். நான் போலீஸை சரண்டர் ஆனா இந்த வீடியோ இருந்தா என்ன, டெலிட் இருந்தா என்ன, அதான் எல்லாம் முடிஞ்சு போயிருமே. நீயா போய் சரண்டர் ஆனா யாருக்கும் இந்த மேட்டர் தெரியாது. இதே நானா போய் உன் காலேஜ் போய் லீட் பண்ணனா எல்லாம் தெரிஞ்சிடும். இவன் தேவையா? நீ சொல்றதும் கரெக்டு தான். நான் போலீஸ்ல பேசாம சரண்டர் ஆகிறேன். ஆனா நான் சரண்டர் ஆனா நீயும் சரண்டர் ஆகும், பரவாயில்லையா? இல்ல புரியல. புரியல. உன் ஃபோனை கொஞ்சம் செக் பண்ணி பாரு. வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாவது வந்திருக்கு? ப்ரோ நான் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புகிறேன், அதை மட்டும் மாற்றி தர முடியுமா? ப்ரோ அந்த பொண்ணோட ஃபோட்டோ எதிர்ப்பு அனுப்பிவிட. என்ன எப்படி வீடியோ எடுத்தீங்க? ஏண்டா 2 வருஷமா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் எத்தனை பிளாக்மெயில பார்த்துருப்பேன். ஆனால் நீ பண்ணதாண்டா பெரிய பிளாக்மெயிலு. இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சுதான் எப்பயுமே நான் சீக்ரெட் கேமரா ஆன்லேயே வச்சிருப்பேன். அதனால தான் இப்போ நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இனிமே என்னென்னா நடக்க போகுது மட்டும் பாரு. சொல்றா. பெரியப்பு ஏன்னா நீ இவ்வளோ கேவலமாலாம் நடந்திருக்க. சரி நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்கலடா. நீ பண்ண வேலைக்கு அந்த போலீஸ் தேடி வந்துட்டு இருக்கு. நீ முடிஞ்சா தப்பிச்சுக்கோ. நீ தான்டா பண்ண எல்லாமே, நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்டா? நீ ஒரு நல்லது செய்யறதுக்காக தப்பு பண்ண, ஆனா அதை நீ நல்லதை சரியா செய்யாம விட்டதான் பெரிய தப்பு. அதனாலதான் இப்ப நீ மாட்டிக்கிட்ட. இப்ப நான் நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இருடா, உன் வீடியோ ஏதாவது ஷேர் பண்ணுறா. நான் மட்டும் நீ மாட்டுவாடா. இருடா, உன்னை அனுப்பிடுறேன் எல்லாத்துக்கும். ஏன் சேவ் பண்ணி வச்சிருந்தேன்? எங்கே போச்சு? என்னப்பா இந்த வீடியோ தர்ற மாதிரி இருக்கு? வீடியோ முதல்ல இருக்கான்னு பாரு. எப்படி தானே யோசிக்கிற? 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல லிங்க் வந்துச்சு, அது உனக்கு நல்லாவே தெரியும். அது தெரியாம தொட்டுவிட்ட. மற்றதுக்கப்புறம் உன்னோட போன்ல இருக்க எல்லா அங்கங்களும் எனக்கு வந்துருச்சு. மற்றதுக்கப்புறம் தான் என்னடா அது நம்ம வீடியோ காணாம யோசிச்சிருந்தா ஒரு ஃபைல்ல போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தான் இங்க வரும்போது தான் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வேற வழியே இல்லை. என் வீடியோ டெலிட் ஆயிருச்சு, நீ போலீஸை மாட்ட போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது இல்லாம நான் உனக்கு பண்ணி கொடுத்தேன்ல என் ஆளோட போட்டோ, அது என் ஆள் போட்டோவே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஏஐ. அது எப்படி தானே யோசிக்கிற? ரொம்ப நாளா தோனி என்கிட்ட உன் ஆள் போட்டோ அனுப்புன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அனுப்பினா நானு அதான் ஒரு புக்ல ஏதோ ஒரு ஏஐ போட்டோ இருந்தது, அது தூக்கி அனுப்பி விட்டேன். அவனும் நம்பிட்டான், நீயும் நம்பிட்ட. டேய் சார், நான் தான் சார். வந்துட்டானுங்கல்ல, உங்களை கூட்டிட்டு போவேன். நல்லபடியா போயிட்டு வா. போ வாடா. இத்தனை நாளும் இந்த மாதிரி மனசுல வந்த எல்லா நாளுமே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப என்னமோ மனசு உறுத்துது. தப்ப சரின்னு பண்ற என் வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. தப்புன்னு சொன்ன அவன் வாழ்க்கை நாசமா போச்சு. என்னடா என்ன மனுஷ வாழ்க்கைடா அது? நல்லது கெட்டது தப்பு சரி அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை. வாழ்க்கை வாழ்ற அந்த ஒரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு சாகிற காலத்துல கூட நல்லா அனுபவிச்சு சாகணும்.
இப்படி வாழ்ற இந்த வாழ்க்கையில சந்தோஷத்தையும் ஏத்துக்கணும், கொடுமையும் ஏத்துக்கணும். அதுவும் நான் பண்ணதுக்கெல்லாம் கொடுமையே கொடூரமா இருக்கும் போலயே. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், என் கையை மீறி இந்த வாழ்க்கை என்னை எங்கேயும் கொண்டு போகாது. ஆனா ஒரு நாள் இதெல்லாம் முடியும் போது நான் வாங்கின சாபம் எல்லாமே என் தலைமையில ஏறி நின்று கூறு போடும். அதுதான் என்னோட முடிவான வாழ்க்கையா இருக்கும். ஆனா இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. எப்ப எனக்கு எதிராக இந்த வாழ்க்கை திரும்புதோ அப்ப இந்த வாழ்க்கையை என்னை வச்சு செய்யும் கூடி சீக்கிரம். ஹலோ. ஹலோ. டேய் மாப்பிள்ள, சொல்றா மச்சான். நம்ம ஹரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானாம்டா. என்னடா சொல்ற? போலீஸ்ல மாட்டிக்கிட்டானா? ஆமாடா. எப்படா மாட்டினா? ஏதோ பொண்ணுங்களோட இமேஜ் எல்லாம் தப்பா மார்க் பண்ணி மாட்டிக்கிட்டானாம்டா. ஐயோ, என்னடா இப்படிலாம் நடந்திருக்கு? ஹரியாடா இப்படி பண்ணா? ஆமாடா, என்னாலே நம்ப முடியல. இன்னைக்கு காலையில தான் சென்னையில் அரெஸ்ட் ஆயிட்டானா. சரி, இவ்வளவு கேவலமான ஆளாடா இவன். இவனை ஃப்ரெண்டுன்னு சொல்லவே அசிங்கமா இருக்குடா. எனக்கும் தான்டா. என்ன பண்ண, அவன் பண்ண தப்புக்கு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். சாப்பிட்டு வந்த நாய் நல்லவனா நடிச்சு இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துருக்கான். சரி விடு மச்சான், அதான் போலீஸ் கிட்ட மாட்டிட்டான்ல, நல்லதுதான். சரிடா மச்சான், எனக்கு வேலை இருக்கு, அப்புறமா கால் பண்றேன். சரிடா மச்சான், வைக்கிறேன்.